அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் உலகெங்கும் இருக்கிற அனைத்து மொழி பேசுகின்ற பொதுவான என் நண்பர்களுக்கும் இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு தாழ்மையான என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் செய்தியினுடைய தொடர்ச்சி அது முடியாமல் போய்விட்டது. காரணம் என்றால் இடையிலே சில தடங்கள் ஏற்பட்டதினாலே அந்த செய்தியை முழுமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாமல் சென்றுவிட்டது. அதுக்காக என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் 2-3 வசனங்களை மையமாக கொண்டு தேவன் நம் மீது கிறிஸ்துவின் மூலமாக எப்படி அன்பு செலுத்தினார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களிலே ஆவியானவர் என்னிடத்தில் இல்லை என்று அங்கே இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார்? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படி என்றால் நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை உண்டாக்கும் போதே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்புறம் எதுக்காக நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறோம்னு எனக்கே புரியல. நிறைய நேரங்களில் ஜனங்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக எங்கெங்கோ அலைகிறார்கள். அங்கே சென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், இங்கே சென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை உண்டாக்கும் போதே, மனிதனாக இந்த உலகத்திலே உண்டாக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆளுகின்ற அவர் அந்த ஆளுகையை தன்னால் உண்டாக்கப்பட்ட மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனிடத்தில் கொடுத்துருக்கிறார். இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து ப்ளீஸ். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடத்தில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இது ஒரு மாறுபட்ட உபதேசம் அல்ல. வேதத்தில் உள்ளதை உள்ள பிரகாரமாக சொல்வது இந்த செய்தியினுடைய நோக்கம். நீங்கள் தயவுசெய்து என்னுடைய மொபைல் எண்ணை குறித்து கொள்ளுங்கள். 9487120143 9487-120-143. இந்த எண்ணில் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை நீங்கள் கொஞ்சம் மனதிலே கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை மண்ணினால் உருவாக்கும் போது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஒரு சாரார், ஒரு கூட்ட ஜனங்கள் தங்களிடத்தில் ஆத்மா இல்லை, ஆவி இல்லை என்று நினைக்கின்றார்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கும் போது அவருடைய ஆவியை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக மண் பொருளாக இருந்த நாம் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை? அங்கே ஆத்மா, ஆவி தேவை. ஆத்மாவும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. அவர் அவருடைய சாயலாகவே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனுடைய கற்பனையை அவர்கள் மீறிவிட்டார்கள். இவ்வளவுதான். பாவம் என்பது என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாவம்னா பீடி குடிக்கிறது பாவம், சாராயம் குடிக்கிறது பாவம், பொய் சொல்கிறது பாவம், இதெல்லாம் பாவம்னு நினச்சிட்ருக்கிறாங்க. இது பாவம் அல்ல. இது நம்மோடு வந்த வினை. இது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நாம் கற்றுக்கொண்டது. அவைகளை விட்டுவிட நம்மளாலே முடியும். அதனாலே நாம் ஒரு பெரிய பாவி என்று நாம் நினைக்க வேண்டாம். ஆனால் அவர் என்ன செய்திருக்கார்? நம்மிடத்திலே அவருடைய ஆவியையும் நம்மை ஜீவ ஆத்மாவாகும்படியான தன்மையையும் தந்திருக்கிறார்.
இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மனிதன் ஆண்டு கொள்ளாத ஒரு பொருளும் இல்லை. இன்றைக்கு தேவன் உண்டாக்கிய கிரகங்களுக்கு மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கே சென்று அவற்றை பண்படுத்த வேண்டும், அவைகளிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன காரணம்? தேவன் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். பெரிய ஆணை, அது ஒரு சில டன் எடை இருக்கும். நம்ம என்ன ஒரு 50 கிலோ 100 கிலோ வெயிட் இருப்போம், அவ்வளோதான். ஒரு டன்னுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கலாம். அது ஓவராக போனால் 100, 60, 70, 100. இந்த வெயிட்டுள்ள மனிதன் 2-3 டன் 5 டன் எடையுள்ள அந்த பெரிய மிருகத்தை ஆண்டு கொள்கிறான். அது உட்கார் என்றால் உட்காருகிறது, எழு என்றால் எழுகிறது, இதை செய்ய என்றால் செய்கிறது. காரணம் என்ன? தேவன் ஆரம்பத்திலேயே அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் இன்னும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், என்னிடத்தில் ஆவியே இல்லை, ஆவியானவர் இல்லை என்று நினைக்கிறோம். ஜீவாத்மாவானான் என்று சொன்ன வார்த்தையிலேயே ஆவியானவர் உள்ள அடங்கியிருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் செல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ நான் போகிறேன், போயிட்டு இன்னொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏறத்தாழ 3-3.5 ஆண்டு காலம் உடன்பிறவா சகோதரர்களைப் போல, உடன்பிறந்த சகோதரர்களைப் போல 12 பேரும் அவரோடு இருந்தார்கள். அநேக ஜனங்கள் நன்மை அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் ஆறுதலான வார்த்தையை சொல்கிறார். நிறைய நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட பரிதபிக்கப்பட்ட மக்களை பார்க்கும்போது நாம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல இயலவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கின்றார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் மறந்திருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஓகே, அப்போது இந்த ரட்சிப்பு என்பது நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது என்று ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ இலவசமாக தான் நமக்கு இந்த நீதிமான்கள் கொடுத்துருக்காரு. அப்போ இன்னும் நம்ம ஏன் பாவின்னே நம்ம மக்களை சொல்கிறோம், நாமளும் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நான் இன்னும் பாவியாக இருக்கிறேன். அவர் என்ன செஞ்சுருக்காரு? இலவசமாக உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் இதுக்கு துணையாக. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலே பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்கியதினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ என்ன செஞ்சுருக்காருங்க? நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு எந்த கிரியையும் நம்ம செய்யவில்லை. அவர் நம்மை ரட்சியாமல் இரக்கத்தின்படியே, அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார். அது நம்ம கடந்த முறை பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் பேசும்போது சொல்கிறார், இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். அப்போது இன்னும் நம்மகிட்ட பாவம் இருக்கா? அப்போ நம்ம எதுக்காக சர்ச்சுக்கு போகிறோம்? எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எதுக்கு ஆண்டவர் காணிக்கை கொடுக்குறோம்? எனக்கு இது ஒன்றுமே புரியல. இன்றைக்கும் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டார். அவர் எப்போது சிலுவையில் இருந்து ஜெயித்தாரோ, மரணத்தை ஜெயிக்கும் போதே
நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டார், எடுத்து போட்டார். இதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் தயவுசெய்து ப்ளீஸ். நிறைய விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு சொல்வதற்கு. தேவன் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக சொல்லியிருக்கார். பாருங்கள் எவ்வளோ பவர் நமக்கு தந்திருக்கார். உண்டாக்கின உடனே பவர் தந்துட்டார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். நாம் ஒரு வேலையும் செய்யலை ரட்சிப்புக்காக. நாம் சிலுவையில் இறந்தோமா? இல்லையே. நம்ம ரத்தம் சிந்தனமா? இல்லையே. நமக்காக அவருடைய குமாரனையே கிருபாதார பலியாய் கொடுத்தார். கிருபாதார பலி என்றால் முற்றிலுமாக ஒன்றுமே இல்லை. அவர் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் தன் வேலைகள் எல்லாத்தையும் செய்தார். பிதாவின் வேலை ஒன்றையும் அவர் பாக்கி வைக்கிற இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியிலேயும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். மனிதர்கள் அன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தை கட்டிப்பிடித்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்கும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தார், அழிப்பதற்காக அல்ல என்று சொல்லப்படுகிறது. தயவுசெய்து ஒரு நேரம் நம்ம சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 2 நிமிடம் முட்டியில் நின்று, பிதாவே என்னுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் தர வேண்டும், நான் உமக்காக மட்டுமே வாழ வேண்டும், உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் 2 நிமிடங்கள் 2 மணித்துளிகள் மட்டுமே நீங்கள் வேண்டுதல் செய்து பாருங்கள். தொடர்ந்து செய்து பாருங்கள். வேதாகமத்தை முறையாக படிக்க பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் வேதாகமத்தை நாம் படிக்காதனாலே யாரோ ஒருவர் படித்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது நமக்கு அது புதுமையாய் தோன்றுகிறது. நீங்கள் வேதத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் படிங்களேன். இப்போ என்ன சொல்கிறான் மனுஷன்? நேரமே இல்லைங்க. நீங்கள் நேரத்தை தேடும்போது அந்த நேரம் நமக்கு கிடைக்காது. இந்த மாலை வேலை நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. உலகத்திலே சமாதானம் சமாதானம் என்று சொல்கிறார்கள். ஏசாயா சொல்லும்போது என் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சாரமில்லாத சாந்து பூசுகிறார்கள். அதுதான் நடந்துட்டு. சயின்டிஃபிக்கலாக மனிதன் எங்கேயோ சில விஷயங்களை தெரிந்து வச்சிருக்கிறான். அதை அவன் நெட்டில் போடுறான். அதை சிலர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு தங்களுடைய தீர்க்க தரிசனமாக அதை சொல்லுகிறாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு நாட்டில். அகபு என்கிற தீர்க்கதரிசி இருந்தார் புதிய ஏற்பாட்டு காலத்தில், முதல் நூற்றாண்டில். அவர் என்ன செய்தார்? சொன்னது அப்போதே நடந்தது. இந்த கட்சிகளுக்கும் இந்த பொருளுக்கும் உரியவனை கட்டி கொண்டு போவார்கள் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலனுடைய உடைமைகள் எல்லாமே அவரை ரோமாவரிக்கு கொண்டு போனார்கள். பவுலுடைய பிலிப்புடைய குமார்த்தைகள் 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனிகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எங்கேயாலும் பெதிர்த்ததை நம்ம கேட்டிருக்கிறோமா? பிலிப்புடைய குமார்த்தைகள் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்று எங்கேயாலும் நம்ம கேட்குறோமா? ஆனால் அந்த நாட்களிலே பிலிப்புவை பரிசுத்த ஆவியானவர் ஆகாய மார்க்கமாய் கொண்டு போனார். ஒரு மந்திரியை பார்க்கின்றார். அங்கே அவர் செய்த செய்தி என்ன, சொன்ன செய்தி என்ன? அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அங்கே பேசப்படுகிறது. அடிக்கப்படும்படியாக கொண்டு வரப்படுகிற ஆட்டை போல இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். இந்த காரியங்களை ஏசாயாவிலே அவர் படிக்கும்போது அவருக்கு அது புரியவில்லை. அப்பொழுது பிலிப்பு அவற்றை தெளிவாக விளக்குகின்றார். மந்திரி ரதத்தை நிறுத்தினார். தண்ணீரில் ஒரு இடத்தை கண்டார்கள். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றார். இந்த உணர்வு வேத ஆமத்திலிருந்து அவருக்கு வந்தது. பாருங்கள், சாதாரண ஒரு நாட்டினுடைய மந்திரி வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நிறைய அலுவல் இருக்குது. ஆனாலும் அதற்கிடையில் அவர் என்ன செய்கிறார்? எருசலேமில் வந்து தேவாலயத்தில் தேவனை தொழுது கொண்டு திருப்பி போகும்போது அவர் ஏசாயா புஸ்தகத்தை படிக்கின்றார். பாருங்கள், ஒரு அந்நிய நாட்டில் இருக்கின்ற ஒரு மனிதன் கூட வேதத்திற்கு முன்னுரிமை தந்திருக்கிறார்.
நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் பைபிளில்ங்கிறாங்க. ரைட். அப்போ கிங் ஜேம்ஸ் என்ன செய்தார்? ஆங்கிலத்தில் இந்த வேதாகமத்தை மொழியாக்கம் செய்திருக்கிறார், எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து. அவருடைய பீரியடில் செய்யப்பட்டது. அதனாலே ஆங்கில வேதாகமத்திற்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அப்போ அவங்கெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க, அப்படித்தானே? என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த தமிழ் பைபிளை வச்சுக்கிட்டு இப்படி போட்டு குழப்பறாங்களே. இந்த தமிழ் பைபிள் யார் எழுதுனது? இவங்க எழுதுனாங்களா? இல்லை இவங்க தாத்தா எழுதுனாங்களா? ஏறத்தாழ இந்தியாவில் இருந்தவர்கள் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். என்னுடைய குடும்பத்தார் 1924 இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கிலாந்திலிருந்து வந்த மிஷனரி என்ன செய்தார்? சடையப்பசாமி என்கின்ற என்னுடைய முன்னோருடைய பெயரை டேவிட் என்று மாற்றினார், பெயர் வைத்தார். இது நிறைய நேரங்களில் நாம் இப்படி எடுத்துக்கொள்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் முதல்ல சவுலாக இருந்தார், மறுபடியும் பவுலாக மாறிட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுனால பவுலாக மாறல. எபிரேய மொழியிலே அவருடைய பெயர் சவுல் ராஜா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். அது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் மொழியாக்கம் செய்யும்போது அவருடைய பெயர் பவுலாக மாற்றப்படுகிறது. இப்படி வேதாந்தத்தினுடைய உள் விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? பிதற்றி திரிகிறோம். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தமிழ் வேத புஸ்தகத்தை தமிழ்நாட்டிலே நமக்கு சீகன் பால் பர்த்தலேமேயு என்கின்ற ஜெர்மானியர் நமது நாட்டிற்கு வந்து தரங்கம்பாடியிலே அவர் குடியிருந்து தமிழை எழுத கற்றுக்கொண்டார். பிறகு இதுக்குரிய அச்சை கண்டுபிடிப்பதற்காக ஜெர்மனிக்கு சென்று இதனுடைய அச்சை தயார் செய்து கொண்டு வந்தார். இன்றைக்கும் அந்த அச்சகம் இருக்கிறது. ஜூலையிலே 17 என்று நினைக்கிறேன், ஜூலை 17 அவர் வந்தது ஏறத்தாழ 1600 சம்திங். அந்த ஜூலை மாதத்திலே அச்சகத்தந்தை என்ற ஒரு விழா தமிழ்நாட்டில் உள்ள பிரிண்டர்ஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் வேதாகமத்தை வச்சுக்கிட்டு வேதாந்தம் பேசுகிறவங்க யாராலும் சீகன் பால்க்க நினைக்கிறாங்களா? யோசித்து பாருங்கள் தயவுசெய்து ப்ளீஸ். நீங்கள் கற்றுக்கொள்கின்ற இடம், போதிக்கப்படுகின்ற இடங்களிலே சீகன் பால்க்கை பற்றி யாராலும் பேசுகின்றார்களா? ஒரு பகல் முழுவதும் வெறும் காலிலே முட்டிக்கிட்டு நின்றார்கள். அந்த மணலில் அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அடியன் சென்று அங்கு நான் 2 நாட்கள் தங்கி அவர் இருந்த சிறைச்சாலையை பார்த்தேன். அங்கே படுக்க முடியாத சிறைச்சாலை, உட்கார்ந்து தான் இருக்கணும், முட்டியில் தான் நிற்கணும். டேனிஷ் கவர்மெண்ட்டு உளவாளிகள் என்று நினைத்து இவர்களை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். இவர்கள் ஒருவேளை ஜெர்மனி ஒற்றர்களோ என்று நினைத்தார்கள். அதுக்கு பிறகு ஜெர்மனியிலிருந்து இவங்களுக்கு தகவல் வந்து இல்லை, அவங்க சேவை செய்வதற்காக வந்திருக்கார்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார். நண்பர்கள் சீகன் பால்க்கும் அவருடைய நண்பர் 2 பேரும் இங்கே வந்தார்கள். சுகவீனப்பட்டு இங்கேயே மரித்து போனார்கள். தமிழ் மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். எவ்வளோ வாயினாய்க்க பாருங்கள். நமக்கு இந்த பைபிளை தயார் பண்ணி கொடுப்பதற்காக அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. 1500 சம்திங்கில் மார்ட்டின் லூத்தர் இந்த வேதத்தை படித்து இதில் என்ன தவறுகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவைகளை தள்ளிவிட்டு 66 புஸ்தகங்களை நம்முடைய கையில் தயார் செய்து கொடுத்திருக்கிறார். இவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தயவுசெய்து. இன்றைக்கு ஏதோ ஒரு கோணத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் நீதிமான்கள். தேவன் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறார் தேவன். மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறு செய்த மனிதன் மனம் திரும்பினாலும் கேட்கின்ற மனிதன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவனுடைய வாழ்நாள் முழுவதும் குற்றப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் மறைந்து விட்டார்கள். ஊழிய பாதையிலே என்னோடு இருந்தவர்கள் அநேகர் மறந்து விட்டார்கள், காணாம், எங்கே போனார்கள் தெரியாது. தயவுசெய்து தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்கள்.
100 முறை என்னிடத்தில் கேட்டாலும் நீங்கள் நீதிமான்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.